சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, கூலி படத்துடைய ஒரு சண்டை காட்சி லீக் ஆகியிருக்கான். இது எப்படி லீக் ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, இதை எடிட் பண்ணும்போது லீக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதெல்லாம் லீக் ஆகலப்பா, அது வேட்டையன் படத்துடைய பழைய காட்சிகள் என சொல்லப்படுது. இது உண்மையா இல்லையா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ நடித்து கொண்டு இருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. மிக பிரம்மாண்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. என்னதான் கூலி படத்தை பெருசாக பேசினாலும் லோகேஷோட முந்தைய படமான லியோ படம் சொதப்பி போனது இதற்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கூலி படத்தில் லோகேஷும் ரஜினியும் யார் என்று நிரூபிக்கணும் என சொல்லப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் 1000 கோடி அப்படின்ற கலெக்ஷனை யாருமே இது வரைக்கும் தொடரலை. அந்த உன்னதமான கலெக்ஷனை நம்ம ரஜினியோட கூலி படம் தொடும் என்று சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விஜயோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஜனநாயகன் படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் படமாக இருக்கும் என சொல்லிட்டு வராங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் ரஜினி தான் எல்லா சாதனைகளுமே நிகழ்த்துவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த சாதனையை அவர் தான் நிகழ்த்த போகிறாரு. இப்படி இருக்க கூலி படத்துடைய ஒரு சண்டை காட்சி இணையத்தில் லீக் ஆனதாக சொல்லப்படுது. ஆரம்பத்திலே நாகார்ஜுனாவுடைய சண்டை காட்சி லீக் ஆகிருந்துச்சு. இப்போ ரஜினியோட சண்டை காட்சியும் லீக் ஆகிருக்கு. இது எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு தெரியலன்னு லோகேஷ் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காராம். அதனால் எடிட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ப்ரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு வராராம். தொடர்ந்து இனி ஒரு போஸ்டர்ஸ் கூட வெளியாகக்கூடாது, நம்ம அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வெளியிடணும். அடுத்த மாதம் இதற்கான வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். ப்ரொமோஷன்களை அடுத்த மாதம் தொடங்கி அடுத்து ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ண போகிறாரு. ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக கூலி படத்தோட ப்ரொமோஷன்ஸையும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவார் லோகேஷ். ஒரு பக்காவான ப்ரொமோஷன்களை பண்ணி படத்தோட ஹைப்பை ஏற்றி, மேலும் இதுதான்ப்பா கதை அப்படின்றத தெளிவாக எடுத்து சொன்னாலே போதும். இந்த படம் கண்டிப்பாக மக்களோட மத்தியில் ரீச் ஆகிடும். ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1000 கோடி ஏன்னா 1500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும். சன் பிக்சர்ஸ் காட்டில் மழை தான் என்று நம்ம சொல்லலாம். மேலும் நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.